ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே தான் நான் போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். எல்லா இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு இருக்கிற ஒரு எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி a டார்கெட், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலே டிஎன்இபி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோட ஏஇ எக்ஸாம்ஸையும் நம்மளால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இது ஜஸ்ட் நம்மளோட ஒரு காலேஜ் எக்ஸாம் மாதிரியா? செமஸ்டருக்கு முந்தின நாள் நம்ம ஒரு 316 மார்க்கை படிச்சுட்டு போயிட்டு தேத்திட்டு வருவோமே, அந்த மாதிரி ஒரு எக்ஸாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா? சிஜிபிஏ வந்து 8 பாயிண்ட்டுக்கு மேலே 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ எப்படி தான் இருக்கணும்? இந்த எக்ஸாமுக்கு எப்படி தான் படிக்கணும்? அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸை ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போனால் போதும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கணும், இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நிறைய டிப்ஸ், அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மே மந்தில் நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்டில் எக்ஸாம். இன்டர்வியூ போஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷன் வருது, நவம்பரில் எக்ஸாம். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அதுக்குன்னு அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா ஓகே. இல்லை மேம் எனக்கு இது இப்போ தான் இதை பற்றின ஒரு அவேர்னஸே எனக்கு தெரியும் அப்படின்னா இப்போலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் டூ லேட் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? இதில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு 2 பேப்பர்ஸ் இருக்குது. இதில் டெக்னிக்கல் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான். இதில் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது, 300 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ நான் டெக்னிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து 75 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, மிச்சம் 25 வந்து மென்டல் எபிலிட்டி. ஓகே, ஸோ அது மொத்தம் 150 மார்க்ஸ். அது போக தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இதோட மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மெரிட்டில் ஆட் ஆகாது. பட் இதில் நீங்கள் ஒரு 40% எடுத்து எலிஜிபிள் ஆகணும். ஓகே, இந்த பேப்பர் 1 ஒரு 3 hours நடக்கும். இந்த நான் டெக்னிக்கல் பேப்பர் வந்து ஒரு 3 hours நடக்கும். மொத்தமாக 2 நாள் இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரி, எஸ்எஸ்சி மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு அட்வான்டேஜ். நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஓரளவு அந்த கொஸ்டின் நமக்கு தெரியும். ஃபுல் அக்யூரேசியாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரியலனாலும் கூட எப்படி நம்ம கேட்டுக்கோ ஒரு ஆர்ஆர்பி ஜேஇக்கோ எஸ்எஸ்சிக்கோ தெரியாத கொஸ்டினை மார்க் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். பட் அந்த பயம் இந்த எக்ஸாமில் நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமோட பேட்டர்ன். டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னு பிரிஞ்சிருக்கு, பார்த்தாச்சு. நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ அடுத்ததான் இந்த எக்ஸாமுக்கு இல்லை சப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர்லேயும் 6 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். அப்படி நம்ம எத்தனை செமஸ்டர் எழுதியிருக்கோம்? 8 செமஸ்டர் எழுதியிருக்கோம். அப்போ அத்தனை சப்ஜெக்ட்ஸையும் உட்காந்து படிக்கணுமா? அது எப்படி நம்மளால படிக்க முடியும்? இதில் நிறைய பேருக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டவுன்லோட் த சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, சிலபஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே நான் போய் சால்வ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஐம் ஷுர் உங்களுக்கு அதில் 1 மார்க் கூட வராது. ஏன்னா நம்ம காலேஜில் படித்தது, காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம
16 மார்க் கொஸ்டினுக்கு தான் படிச்சிருப்போம். டிசைன் பண்ணுங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ரொம்ப டீப்பா போற பெரிய கொஸ்டின்ஸ்லாம் தான் படிச்சிருப்போம். ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ணக்கூடிய ஒரு 1.5 மார்க்ஸுக்குள்ள கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அதோட ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்டோட கான்செப்ட். நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா செமஸ்டர்ல அதுல 5 யூனிட் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 5 யூனிட்ல சிலபஸ்ல எந்தெந்த இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுட்டு அதுல இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல கிளியர் பண்ணணும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னா என்ன, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா என்ன, காஸ்டிக்லியானோஸ் தியரம்னா என்ன அப்படின்ட்டு அந்த கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம், ஃபவுண்டேஷன்ல என்ன செய்ய போறோம், அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு சப்ஜெக்ட்லயே இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 month 1.5 months 2 months சாலடா ஆயிடும். ஓகே, ஸோ அந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செய்ய போறீங்க, நீங்க அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கறத முதல்ல கத்துக்கிட்டு மைண்ட்ல ஏத்திக்க போறீங்க. ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே போறீங்க. நீங்க கான்செப்ட் படிச்சது உங்களோட ப்ரிப்பரேஷன் இல்ல, அது ஜஸ்ட் ஃபவுண்டேஷன். இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம், ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சிலபஸை வந்து கான்செப்ட்ஸ்லேயே கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராக்டிஸை ஆரம்பிக்க போறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ள நீங்க வந்துட்டாலே படிக்கிறது கம்மியாயிரணும், போட்டு பார்க்கறது செஞ்சு பார்க்கறது அதிகமாயிடணும். ப்ராக்டிஸ் 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 ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் படிச்சுட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம அடுத்ததுல பார்ப்போம். எல்லாத்தையும் முதல்ல சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சிலபஸ் கவர் பண்ணியாச்சு, நம்மளோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ், இப்போ நம்ம சிலபஸ் எல்லாத்தையுமே கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சு முடிச்சாச்சு, கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு மீடியம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு லோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹை ப்ரியாரிட்டி ஆர் ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ் தான். ஏன் நான் ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கான்செப்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்களோட ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மூலமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறத மூலமாவே அதுல உங்களால நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அதை நான் எது கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பேப்பர்ல இருக்கு இல்லையா, அதுல மென்டல் எபிலிட்டி ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அந்த ஜிஎஸ்க்கு படிச்சுட்டு அந்த மேக்ஸுக்கு 25னா 25 out of 25 எடுக்கணும்னு நம்ம திரும்ப திரும்ப படிப்போம் இல்லையா, அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்க இந்த ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா இதுல நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே போதும், நிறைய உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும், கான்செப்ட் தெரிஞ்சா போதும், நம்மளால ஈஸியா இந்த மார்க்கை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஹை வெயிட்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஆர்சிசி, ஸ்டீலு. அப்போ இந்த ஜியோ டெக்னிக்கலும் என்விரான்மெண்டலும் எதுக்கு மேம் எழுதியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், இதில் ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக ஸ்ட்ரக்சர் பேப்பர்ஸ் மாதிரி இது ரெண்டுலேயுமே கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதில் எல்லாமே பிஓடி கண்டுபிடிக்கிறது, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ வாட்டர் குவான்டிட்டி தேவை, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் என்விரான்மெண்டல்லேருந்து வருது. பாப்புலேஷன் இன்க்ரீஸிங், அதுக்கு எப்படி நாம் டிசைன் பண்ணணும், பிஓடி 5, அதிலே வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கும் ஆட் ஆகிடும். ஸோ ஜியோ டெக்னிக்கல்னுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான். இதில் வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே வரும். இதில் நீங்கள் ரொம்ப படிக்கணும்லாம் தேவை இருக்காது, ஜஸ்ட் கான்செப்டை படிச்சுட்டு ஃபார்முலாஸ்
படிச்சிங்கனாலே போதும், இதில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ நீங்கள் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 6 சப்ஜெக்ட்ஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ரியாரிட்டி. ஸோ மீடியம் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன், இந்த மாதிரி இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும், கான்செப்ட்ல இருந்தும் கொஸ்டின் வரும். இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்செப்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும், பிளஸ் ப்ராப்ளம்ஸும் வரும். தெரியும்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் படிக்கலாம். ஏன்னா இரிகேஷன் இன்ஜினியரிங்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஹைட்ராலஜி இன்ஜினியரிங்லாம் ஈஸியாக தான் இருக்கும், எக்ஸப்ட் தி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ அதுலேயுமே நம்ம அந்த 5 யூனிட்ல படித்ததெல்லாம் ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எது சிலபஸில் இருக்குது, எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த சப்ஜெக்ட்ஸில் உங்களால் ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரியாரிட்டி. ஸோ லோ ப்ரியாரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், சர்வேயிங், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி தான். சர்வேலையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் சில கொஷின்ஸ் கேட்கலாம் ப்ராப்ளமேட்டிக்காக. பட் மோஸ்ட்லி இதில் இருந்து என்னதான் வரும் நமக்கு இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ஜஸ்ட் நமக்கு தியரி தான் அப்படிங்கிறதுனால அப்போ நீங்கள் லோ ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருக்கீங்களே, அப்போ நான் இதை படிக்காமல் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ ப்ரியாரிட்டி இன் த சென்ஸ் டைம் இதுக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்தா போதும். இதுக்கு நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஆனால் இந்த லோ ப்ரியாரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது, பட் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். டைம் அண்ட் ரிவிஷன், அதுக்கு தான் வந்து என்னதுன்னா இந்த லோ ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சு முடிச்சாச்சு, படித்து முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ். யாரு படிக்கிறதோட விடாம டெய்லி இந்த மார்க்கை போட்டு பார்க்குறாங்களோ, மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி போட்டு பார்க்குறவங்களால மட்டும்தான் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ சும்மா வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு கான்செப்ட் படித்தேன், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா அதோட விடுறது இல்லை. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபீல்ட் அவுட்டுன்னு அர்த்தம். யார் வந்து படித்து முடிச்சுட்டு டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து என்னது, இந்த மார்க் டெஸ்ட் தான் உங்களை ஒரு எக்ஸாம் மைண்ட் செட்டுக்குள்ளேயே கொண்டு போகுது. நம்மளால டைம்குள்ளே முடிக்க முடியுதா? ஒரு கொஸ்டினை பார்த்தா நம்மளால இந்த கான்செப்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த ஃபார்முலா தான் சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் யோசிக்குதா அப்படிங்கிறத நாம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து ஒரு டெய்லி பிளானை இதுபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 50லேருந்து 100 மார்க்ஸ் அது நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட். ஓகே, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னு வச்சு அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் 50லேருந்து 100 MCQs நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். இது உங்களோட டெய்லி பிளானாக இருக்கணும். ஸோ அப்போ வீக்லி பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். இப்போ இந்த 50 to 100 MCQs அப்படிங்கிறது நீங்கள் படித்த ஒரு டாபிக்கு மட்டும். ஓகே, நான் சொல்ற இந்த வீக்லி பிளான்ல இருக்கிற இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க படிச்ச எல்லா டாபிக்கும் சேர்த்து. சரிங்களா? இதுதான் வந்து வீக்லி பிளான். ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கே 2லேருந்து 3 மார்க் டெஸ்ட் நீங்க போட்டு பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால எக்ஸாமை ஓரளவு நெருங்க முடியும். ஓகேங்களா? இந்த 2 to 3 அப்படிங்கிறது ரொம்ப நான் மினிமமா கொடுத்துருக்கேன்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லாஸ்ட் மந்த்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே மார்க் டெஸ்ட் திரும்ப திரும்ப மார்க். சரிங்களா? ஸோ ரிவிஷன் லாஸ்ட் மந்த்ல எந்த டாபிக்ஸையுமே புதுசாக படிக்கக்கூடாது. படித்ததை மட்டும்தான் என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் அண்ட் மார்க்ஸுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போதான் நம்ம ரியல் கான்செப்டுக்குள்ளேயே வர்றோம். ஹவு டு ஸ்டடி. ஸோ ஹவு டு ஸ்டடினா என்ன, எப்படி படிக்கணும் அப்படிதானே? எப்படி படிக்கணும், கையில் புக் எடுத்து படிக்கணும் அப்படியா? இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துலலாம் இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு கான்செப்டை படிங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கான்செப்டை படித்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க, அந்த டாப்பிக்கோட கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன செஞ்சு பார்க்கணும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு போயிடணும். அப்போதான் நம்ம படிச்சிருக்க டாப்பிக்கு இம்பார்ட்டண்ட்டா, நம்ம படிச்சிருக்க டாப்பிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்களா, நம்ம படித்த டாப்பிக்ல இருந்து எந்த மாதிரி கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அதை நாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த 4 விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா நீங்கள் கான்செப்டை படிச்சுட்டு உடனே என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதான் ரீட் த டாபிக், சால்வ் PYQs. கான்செப்டை படித்து முடிச்சுட்டு உடனே நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போதான் நம்ம மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம இந்த டாபிக் படிச்சிருக்கோம், இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இருந்து சிலது ரிப்பீட் ஆகுது, இல்லை அப்படின்னா அதோட கான்செப்ட் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு தான் உங்களோட ப்ரிப்பரேஷனே நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ். இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்த லாஸ்ட் மந்த்ல ரிவிஷன் ஒன்று பார்த்தோம் தெரியுமா? இந்த ரிவிஷன் ஒன்று இப்போ நீங்கள் நோட்ஸே எடுக்கலை, சரி நோட்ஸ் எடுத்துட்டீங்க, பட் ஷார்ட் நோட்ஸ்ன்னு ஒன்று உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஓகே, இப்போ ஷார்ட் நோட்ஸ்னு ஒன்று உங்ககிட்ட இல்லவே இல்லை. நீங்கள் அந்த ஃபுல் புக்கையும் படிக்கணும். 300 பக்கம் இருக்குது ஒரு ஃபுல் புக்கு. அந்த ஃபுல் புக்கையும் படிக்கணும் அப்படின்னா, சரி நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, அதில் ஒரு 300 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் உங்கள் நோட்டில். அந்த 300 பக்கத்தையும் உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுமா? ஃபார் ஒன் சப்ஜெக்ட்டுக்கு 300 பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட் மந்தில் உங்களால் அதை ரிவைஸ் பண்ண முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. என்ன பண்ணுவோம், நம்ம நோட்டை பார்த்தே மலைச்சிருவோம். ஐயோ 300 பக்கத்தையும் ரிவைஸ் பண்ணுமா, அது எப்படிடா முடியும்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ரிவிஷன் டைமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இப்போ தியரி பேப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பில்டிங் மெட்டீரியல் நம்ம என்னெல்லாம் படிப்போம், சிமெண்ட் படிப்போம், காங்க்ரீட் படிப்போம், பிரிக்கு படிப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி, ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் உங்களோட நோட்டில் 10 பக்கம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிவிஷனில் அது ஜஸ்ட் 1 பேஜ் தான் இருக்கணும். அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 1 பேஜ் பெர் டாபிக். அந்த டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே இந்த ஒரு பக்கத்தில் அடங்கிடணும். இப்போது நம்ம சிமெண்ட்டோட கான்ஸ்டியூயன்ஸ்ன்னு படிக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூயன்ஸ்ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா சிமெண்ட்டில் உள்ளது, பிரிக்கில் உள்ளது, அப்படின்னு அதுக்கப்புறம் என்னது காங்க்ரீட்டில் உள்ளதுன்னு எல்லாமே இந்த ஒரு டாப்பிக்கில் ஒரு பேப்பருக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த ஷார்ட் நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இது வந்து எதுக்கு, தியரி பேப்பருக்கு. சப்போஸ் இட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோ இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான் இருக்கணும். அதில் ஃபார்முலாஸ், அதோட கீ பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கணும். நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், இந்த ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்லாம் புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கு நம்ம போக வேண்டாம்.
நோட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு 1 கொயர் நோட்டுக்கு ஃபுல்லாகவே வந்துடும், பெரிய நோட்டுக்கு. ஆனால் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த வாய்ட் ரேஷியோ, பொராசிட்டி அப்படின்லாம் படிப்போம் இல்லையா, அந்த எல்லாமே இந்த ஒரு பேப்பர் அது ஃபார்முலா தான். அதனால நம்ம பேப்பர் இப்படி பிரிச்சுட்டு இங்கே ஃபார்முலா இங்கே ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபார்முலாவே மொத்தமாக ஒரு பேப்பர்லேயே முடிஞ்சிடும். முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் 5 டாப்பிக்கை நீங்கள் அதிலே முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி படிக்கணும், எடுத்து வைக்கணும் ஷார்ட் நோட்ஸ். ஏன் அப்படின்னா ரிவிஷன் பர்பஸ்க்காக. அப்போ இந்த ஷார்ட் நோட்ஸ் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? ரிவிஷனுக்காக. ஓகே, இந்த ஷார்ட் நோட்ஸை நான் ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் சைக்கிள். ஸோ இந்த ரிவிஷன் சைக்கிள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நாள் படிச்சுட்டு கடைசியாக நான் இந்த டாபிக் முடிஞ்சுட்டு இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நான் சால்வ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஐ எம் ஷுர் அபவுட் இட். ஸோ இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து 2 நாள் கழிச்சு ஒரு ரிவிஷன் கொடுக்கணும், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ரிவிஷன் கொடுக்கணும், பிஃபோர் த எக்ஸாம் ஒரு ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அந்த டாபிக் நம்மளோட மனசுல ஈஸியா பதியும். அப்போ அத்தனை தடவை நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எது முக்கியம்? ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? இத்தனை தடவை ரிவைஸ் பண்ண முடியும். நீங்கள் மொத்த நோட்டையும் உட்காந்து 3 தடவையும் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரிவிஷனை முடிக்கவே முடியாது. ஸோ ஷார்ட் நோட்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்டடிங் எவ்ரி திங் ரேண்டம்லி. ஏன் ரேண்டமாக நம்ம எதையோ எடுத்து படிக்கிறோம்? நம்மக்கிட்ட ஒரு டெய்லி பிளான் இல்லை. ஒரு பிளான் இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு 150 டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 150 டேஸில் நீங்கள் என்னென்னலாம் படிக்க போகிறீங்க, என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் படிக்க போகிறீங்க, என்னென்னைக்கு எந்தெந்த டாப்பிக்கில் மாக் டெஸ்ட் போட போகிறீங்க, என்னைக்கு எந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ ரொம்ப இன்னைக்கு மூட் அவுட்டாக இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த பிளானே இல்லை அப்படின்னா என்ன படிக்கிறதுன்னு நம்ம யோசிச்சே அந்த நேரமும் காலமும் வீணாயிடும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு 30 இன்னைக்கு மதியானம், அப்போ இன்னைக்கு நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் இந்த டாபிக் படிக்கணும், சிபேஜ் படிக்கணும், ஃபவுண்டேஷன் படிக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கிளியர் பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நாளை வீணாக்க மாட்டோம். ஸோ என்ன செய்யக்கூடாது? ரேண்டமாக எதையாவது எடுத்து எப்படியாச்சும் உட்காந்து படிச்சிடலாம், நமக்கு என்ன டெய்லி படிக்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் எடுத்து படிக்கக்கூடாது. பக்காவாக ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பிளானில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரிவிஷன். நான் இப்போ கூட சொன்னேன், நம்ம நாள் படிச்சுட்டு அப்படியே விட்டுறது, மறுபடியும் அதை எடுத்தோன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. 2 நாள் கழிச்சு அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். 3ஆவது நாள், 7ஆவது நாள், 14ஆவது நாள், 21ஆவது நாள் ரிவிஷனுக்குன்னே தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, உங்களால் அத்தனை டைம் ரிவைஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக லீஸ்ட் மெத்தட் இது. 2ஆவது நாள் ஒரு ரிவைஸ் பண்ணணும், 1 வீக்குக்குள்ளே ஒரு ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடையாச்சும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இக்னோரிங் தி PYQs. ப்ரீவியஸ் இயர் கொஷினை இக்னோர் பண்ணவே கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷினை கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ண தான் நமக்கு அந்த அப்ரோச், அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி ஈஸியாக வரும். இது அந்த வருஷத்தில் கேட்ட கொஷின், இது இந்த வருஷத்தில் கேட்ட கொஷின், இது அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இக்னோர் பண்ணவே கூடாது.
இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷினே பார்க்கல, ஃபுல்லாக கான்செப்டை படித்து பார்த்து எம்சிக்யூஸ் போட்டு பார்த்து அப்படியே போயிட்டு திடுதிப்புன்னு எக்ஸாம் ஹாலில் போய் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஆமாம்ல இது கேட்டிருந்தாங்கல்ல அப்படின்னு ஒரு ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும், ஈஸியாக உங்களுக்கு அந்த கொஷினை அப்ரோச் பண்ண முடியணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது. அடுத்து நோ மார்க் அனாலிசிஸ். இத்தனை மார்க் நம்ம போட்டு பார்த்தோமே, டெய்லி 50 to 100 எம்சிக்யூஸு, வீக்லி 1 மார்க் டெஸ்ட்டு, அடுத்து லாஸ்ட் மந்தில் 2 to 3 மார்க்ஸ் பெர் வீக்லாம் போட்டு பார்த்தோம்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மார்க்கை போட்டு பார்த்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. மார்க்கை அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 கொஷின்ஸ்க்கு மார்க் எழுதியிருக்கீங்க. நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு 50 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கீங்க, 50 வந்து தப்பு அப்படின்னா இந்த 50ல் என்ன தப்பு, ஏன் அந்த மிஸ்டேக்கை நம்ம விட்டுருக்கோம், எதனால இந்த தப்பு வந்துச்சு அப்படிங்கிறத மிஸ்டேக் நோட்டுன்னு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக் நோட்டில் இன்னைக்கு டேட் போட்டு, இன்னைக்கு வந்து ஒரு மார்க் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 30/4/26ல் இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு மார்க் எழுதினேன், இது வந்து நான் எழுதினேன் 2வது மார்க்கு, 2வது மார்க்கில் 5வது கொஷின் தப்பு, ஏன் தப்பு அப்படிங்கிற அந்த ரீசனை இங்கே நீங்கள் எழுதி வைக்கணும். எழுதி வச்சு அதை கரெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், இதனாலலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கொஷின் நாளைக்கு கொஷின் பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக் இது உங்களுக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் ஏன் தப்பு, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதே மிஸ்டேக்கை நீங்கள் மெயின் எக்ஸாம்லேயும் போய் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் மார்க் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ்டேக் நோட் அதை விட முக்கியம். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஇ, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. ஐயோ இந்த கொஷின் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நிறைய தடவை போட்டு வேற பார்த்துருக்கேன், நான் ஏன் இங்கே தப்பு விடுறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அதே கொஷினை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்ற கொஷின்ஸை போடுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஸ்டக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஷின்ஸ் ஃபஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாம் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிடுங்க. அடுத்ததான் நமக்கு தெரியாத கொஷினுக்கு போகலாம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட். இப்போ 4 ஆப்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கொஷின் தெரியலை அப்படின்னா, இந்த கொஷின் தெரியலை ஆனால் இந்த 2 ஆப்ஷனும் எனக்கு வரவே வராதுன்னு தெரியும், ஸோ ஏஆர்டியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படின்னா அந்த எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். இது கண்டிப்பாக வராது அப்படின்ட்டு நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ அது போக என்ன அப்படின்னா, எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத தவிர்த்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம், அக்யூரேசி தான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தேவையா அப்படின்ட்டு. நான் 80லேருந்து 8 பாயிண்டில் சிஜிபிஏ வச்சுருக்கணும், 9 பாயிண்டில் சிஜிபிஏ வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன தான் இருக்கணும் இந்த ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் டெய்லி 8 ஹவர்ஸ் படிக்க முடியலன்னா கூட டெய்லி 5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ், ரொம்ப இன்னைக்கு உங்களுக்கு மூட் அவுட்டாக இருக்குது அப்படின்னா கூட ஒரு 1 ஹவர் நீங்கள் உட்காந்து படித்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாள் படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியே போயிடும். அட் எனி வர்ஸ்ட் கேஸ் ஒரு 1 ஹவராவது உட்காந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டீங்க, அந்த டிசிப்ளினை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்ககிட்ட வரதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை கான்ஃபிடென்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி, டிஎன்எம்ஏ, டபிள்யூஎஸோட ஏஇ எக்ஸாமுக்காக
ஸ்பார்க்ஸ் அவதார் பேட்ச்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நான் சொன்ன இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது போக உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் 80+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது டெய்லி என்ன கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஃபார்முலா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கிளாஸுக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு டாபிக் ஒரு யூனிட் அண்ட் மொத்தமாக சிலபஸுக்குன்னு சேர்த்து 80 ரிப்போர்ட் கார்ட்ஸ். எதுக்கு அப்படின்னா உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இதில் இப்போ நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கான்ஃபிடென்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.